இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷத்துக்கு பின்பு அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியா அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். வருகிற வழியில தான் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய அந்த தேசம் நல்ல தேசம். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கர்த்தர் நம்மை இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுத்து அழைத்தார் என்றால் எப்படியோ வனாந்தரத்தில் கொண்டு போய் நம்மளை சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வியாதியில் பலவீனத்தில் அப்படி கொண்டு போய் விடுகிறவர் கிடையாது. தாவீதே சொல்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன கர்த்தர் ராஜாவை மாற்றினதுனால தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனால் இப்பொழுதோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவர் ஒரு செல்வ செழிப்பான சமாதானமான நல்ல தேசத்துல எந்த குறையும் இல்லாத இடத்துல கொண்டு வந்து நம்மை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கானான் தேசத்தை குறித்து தான் அப்படி சொல்றார். கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். எந்த குறையுமே அங்க இல்லை. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். அந்த கானான் தேசம் எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது. ஆதியில மனுஷனுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு வேண்டிய எல்லா கனி மரங்களையும் உண்டாக்கி அவனுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு தான் அவனை கொண்டுகிட்டு போய் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விடுகிறார். அதுபோல கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடம் வச்சிருக்காரு. அது ரட்சிப்பின் மூலமாக தான் அந்த இடத்துக்குள்ள நம்ம போக முடியும். அது உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, நன்மை உண்டாகக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பொழுதுதான் அந்த நன்மை நமக்கு உண்டாகிறது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் வைத்திருக்கிறார். இன்னும் அந்த தேசத்தை குறித்து சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புசித்து தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அதன் கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். கர்த்தர் நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு சமாதானமான இடத்துல, நல்ல ஒரு வாழ்க்கையை, குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் அங்கே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றார். வனாந்தரத்தில் ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் இருந்தது, உண்மைதான். கர்த்தர் உங்களை சோதித்தார், சிறுமைப்படுத்தினார். தாகமாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னு பார்த்தார். இறைச்சி இல்லைங்கிறப்ப அப்பயும் என்ன செய்வீங்கன்னு பார்த்தார். அப்படி நடத்தி வருகிற பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அதே போல் மன்னாவை உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. என்ன சொல்றாரு? எகிப்துல இஸ்ரவேலர் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அங்கிருந்து அவங்கள புறப்பட பண்றப்ப வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த வஸ்திரத்தோடு அவர்களை புறப்பட பண்ணினார். எல்லாருடைய வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களுடைய எல்லாருடைய கையிலையும் வெள்ளியும் பொண்ணு ஏராளமா கைகள்ல அங்க இருந்தது. அதனாலதான் சொல்றாரு, உன் சாமர்த்தியத்துல இதெல்லாம் நீ சம்பாதிக்கல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலனை கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு அடுத்த வருஷத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தரை நினைக்க சொல்றாரு. செங்கடலை திறந்து யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து எரியோ கோட்டையை வீழ்த்தி அந்த கானான் 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வந்து கொடுத்தார். அந்த நல்ல தேசம் கர்த்தர் தான் வந்து அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியா பலப்படுத்தினார். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு என்று சொல்லுகிறார். அவரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க தான் வந்து ஆதியாகமத்தில் வர்றாங்க, முற்பிதாக்கள். இவர்களோடு கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். சொல்லப்பட்டிருக்கு, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீங்க புதிய ஏற்பாட்டில் அன்பின் சீசன் 3 யோவான் 2வது வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். கடவுளுடைய விருப்பம் சித்தம் நாம் சுகமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. நம்ம குறைவிலையும் துன்பத்திலையும் வருத்தத்திலையும் கஷ்டத்திலையும் நம்ம இருப்பது அவருக்கு விருப்பம் அல்ல. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணத்தின் விருப்பமாக இருக்கிறது. எரேமியா 29:11 சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அதாவது நன்மைக்கு ஏதுவானவைகள் அப்படிங்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக தான் வந்து சுற்றி தெரிந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் நம்ம ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். நீங்க மலை பிரசங்கத்தில் இயேசு மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவங்க அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அவங்க வந்து பரலோகத்துக்குள்ள போவாங்க. அதே இதை வந்து வெறுமனே ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன என்று அறிந்து அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் வந்து பாருங்க நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவரே பலனை கொடுக்குறார். நம்ம வந்து என்னை பலப்படுத்தும்னு கேட்க வேண்டியதுல அவரே பலனை வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த 24வது வசனத்தில் மத்தேயு 7:24 வந்து பார்த்தீங்கன்னா, என் வசனத்தை கேட்டு என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேங்கிறார். யார் புத்தி உள்ளவர்கள்? இன்னைக்கு நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா வந்து தேவனை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனை குறித்ததான அறிவு இல்லாததுனால அவங்க வந்து கஷ்டத்தையும் மற்ற துன்பத்தையும் அதைத்தான் மேன்மையா சொல்றாங்க. நான் கஷ்டப்பட்டு இதை நான் சேர்த்து இதை வாங்கியிருக்கனாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அவரே நமக்கு வந்து
இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேலனை கொடுக்கிறவர். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிறத அவருக்கு மகிமையையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது.